अस्सलामुअलैकुम। वालेकुम अस्सलाम। நான் ப்ளவுஸ் பார்த்துலாங்களா? ப்ளூ போடுறேன். ஓகே. இதில் என்ன ஏதாவது நார்மல் ப்ளவுஸை ஏதாவது சேஞ்ச் பண்ணுவீங்களா? ரெண்டு நெக்கு டிசைன்ஸ் கேட்டீங்க, ரெண்டு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ என்ன டிசைன் சொல்லுங்க. பானை நெக்கா? சரி, பானை நெக்குக்கு சுற்றளவு 1.5 இன்ச்சு 1/2 இன்ச்சு அதிகமாக எடுக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்க சொல்லியிருந்தேன், அது ஆல்ரெடி இருக்குது. தனியாக போட்டேன்னா இப்போ இந்த பாக்ஸில் ஷோல்டரும் நார்மலாக எப்படி எடுக்கிறோமோ சேமாக எடுத்துகிட்டு ஒரு பாயிண்ட்டு நார்மலாக எப்பயும் போல் எடுப்போம் இல்லைங்களா, எடுத்தாச்சு. ஷோல்டர் மட்டும் அதிகமாக ஒரு பாயிண்ட் எடுக்கணும். பானை நெக்கு எக்ஸ்ட்ரா 4 இன்ச்சு எடுக்கணும். அப்புறம் பாக்ஸ் இப்படி போடணும். எப்பயும் போல் செஸ்ட் பாயிண்ட்டு எல்லாமே ஒன்று தான். சுற்றளவு அதிகமாக எடுக்கணும், ஷோல்டர் அதிகமாக எடுக்கணும். பானை நெக்கு இது ரெண்டு தான். ஓகே, மார்க் மட்டும் பண்ணுறோம். அப்புறம் சேர்த்துலாம். ஆல்ரெடி பாக்ஸ் போட்டிருக்கீங்க, கொஞ்சம் தப்பாக இருக்குது போல். எப்பயும் போல் ஒரு இன்ச்சு. இப்போ பேக் ஃபுல்லாக எடுத்துடலாம். இது முடிஞ்சிச்சுமா? நல்லா கவனிங்க. பானை நெக்குக்கு நார்மல் ஷோல்டரு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்தாச்சு, சுற்றளவு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்தாச்சு. இப்போ பேக் நெக் போகலாம். இப்போ இங்கேருந்து 3 இன்ச்சு ஃபுல்லாக டீப்பாக எடுத்துக்கோங்க. 3.25 எடுத்துக்கலாம். பானை நெக்கு இங்கேருந்து எவ்வளோ? 3/4 இன்ச்சு. 3/4னா 3/4 3/4. சும்மா இது வரைக்கும் தான். இங்கே பாயிண்ட்டு நம்ம ப்ளவுஸோட ஹைட்டாக எடுத்துக்கணும். எண்ணெயில் இருக்கும். கீழே இறக்கணுமா கம்மி பண்ணணுமா? பானை நெக்கு கொஞ்சம் டீப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் ஒரு பாயிண்ட்டு இறக்கிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக இது வரைக்கும் ஜாயின் பண்ணணும். இது வரைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே தான் 1/2 இன்ச்சு பாயிண்ட் இப்படி வைக்கணும். இப்போ இங்கேருந்து 3 இன்ச்சு இருக்குங்களா? இந்த 3 இன்ச்சுக்கு இந்த பக்கம் மிதி அளவு, இந்த பக்கம் ஒரு மிதி அளவு போட்டாச்சு. இங்கேருந்து இந்த கார்னர் நேராக 1.5 இன்ச்சு. 1.5னா டேப்பில் 1 இப்போ இந்த 1/2 இன்ச்சு இருக்குங்களா, 1/2 இன்ச்சுக்கு கீழே இது டவுன் பண்ணி இதில் எடுத்துகிட்டு வந்து இதில் ஷேப் கொடுத்துக்கணும். அப்படியே இதுக்கும் பேஸ்ட் பண்ணணும். இதை அப்படியே கீழே இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். அப்படியே ஷேப் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து இந்த 1/2 இன்ச்சுக்கு இப்படி டச் பண்ணி வளைச்சிக்கணும். ஷேப் வந்துடுச்சுங்களா? இப்போ நீங்கள் இப்படி வெட்டி இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சரியாயிடும். ஓகே. ஸ்டார்ட் பண்ணு. நாங்கள் 2 இப்படி போல் வெட்டிடுங்க. இதை அப்படியே மேலே போட்டுட்டு இப்படி இப்படி வெட்டி இதில் எடுங்க. அழகாக
இதை இப்படி வச்சுட்டு வந்து இப்படி வளைய அழகாக வச்சுருக்கேன். வாட்டர் திருப்பிடும் ஷேப் எடுத்துட்டு வா. நம்ம மார்க்கு தப்பாக இருந்தால் கூட சப்போஸ் நீங்கள் ஷேப் எடுத்துகிட்டு வரலாம். நான் போட்ட மார்க்கில் தான் வரணும் இல்லை. நானே ஒரு நிமிஷம் அந்த டைல்ஸ் இப்படி இருக்கு இல்லைங்களா, ஒரு சிலது அந்த டைல்ஸ் இப்படி இருக்கும்போது கொஞ்சம் பெண்ட் ஆகிடுது. जूम लगा हरकत करने का नंबर नहीं. ओके எப்படி போல டெக்ஸ்டூரில் பாருங்கள். வச்சுலாங்களா? ஓகேங்களா? ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம். மேலே போட்டு வெட்டிக்க வேண்டியது நல்லா மெயின் துணியில். கை பீஸ்மா இதெல்லாம் மெயின் துணியிலும் இது பட்டு இருக்கா, பட்டுக்கு கரை இருக்குது. நம்ம கைக்கும் அது சின்ன கரெக்டாக இருக்குது. அதனால் இந்த கரையை அப்படியே விட்டுடலாம். டீப்பாக அப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு பாயிண்ட் கரெக்டாக இருக்குது. எட்ஜில் இருக்காமா? சேம் தான். இப்போ கரெக்டாக வச்சுட்டு இங்கேருந்து இது 2 1 வளைச்சிக்கணும். பாயிண்ட் விட்டுறீங்களா? கரை இருக்கனால நம்ம எதுவுமே இங்கே செய்யலாம். வேணும்னா நீங்கள் எப்படி கிராஸ் கொடுத்துக்கலாம். இப்படி கிராஸ் இங்கே இது ஒட்டி இருக்கட்டும், கொஞ்சமாக இங்கே ஒட்டி இருக்கட்டும். हाँ चावल हमें हाँ हमने ना वो क्या करते थे चीर लेते थे 4 बार. एक्स्ट्रा पीस பாரு. நீங்கள் பாரு, இங்கேயும் கரை இருக்கா, இங்கே கரை இருக்குது. இது கைக்கு, இது இடுப்புக்கு. இப்போ லைனிங்கில் நம்ம வெட்டும்போது மேலே போட்டு வெட்டுறீங்க இல்லைங்களா, அது வைங்க, லைனிங் வைங்க. இந்த கரை கிட்ட கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சு கீழே தள்ளணும். பேக் பீஸ் இங்கே வைங்க. இந்த இது மடிங்க, இந்த கோடு இருக்கு இல்லைங்களா, அடுத்தது அதோடு இந்த பக்கம் மடிங்க. மடிச்சுட்டு அப்படியே இறக்குங்க. அதோடு அவ்வளோதான். பட்டு ப்ளவுஸ் இருந்தால் இப்படி தான் வைக்கணும். ஏன்னா ஒன்றா வச்சுட்டா நம்ம இந்த பட்டு மடித்து தைக்கும்போது அந்த பட்டு வேஸ்ட் போயிடும். அதனால் ஃபோல்டிங் கரெக்டாக இங்கே வச்சுட்டு மற்றது எல்லாம் எப்பயும் போல் எக்ஸ்ட்ரா. अच्छा बोल तो हंगा उनका ना उसको पूरे पॉइंट अब वाला कुटी పెట్టాదే తప్పు కొంచెం 1/4 ఇంచుకి ఎక్స్ట్రా ఉంటుంది.
இதில் தையல் போடுங்க. இந்த ஜாயிண்டில் தையல் போடுங்க. மிஷின் தையலும் சேம் தான். இந்த ஜாயிண்டில் அப்படியே தையல் போடுங்க. இது நம்ம கையோட அளவு, அக்களோட அளவு, இடுப்போட அளவு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் ப்ளவுஸ் இருக்கும். ஆமாம், எல்லாமே செய்யணும். ப்ளவுஸ் இருக்குங்க. இதோட ப்ளவுஸு பாக்கெட் ப்ளவுஸ் தானே இது, நம்ம ப்ளவுஸ் அப்போ கொடுங்க. அப்போ கை மட்டும் இதுக்கப்புறம் தைங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப்பு எப்படி நான் சொல்கிறேன். இடுப்பு எப்படி பிடிக்கணும், கை எப்படி அளவு எடுக்கணும், அக்கல் எப்படி அளவு எடுக்கணுங்க. இது இருக்கு இல்லைங்களா, எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா தான் இங்கே டக்ஸாக பிடிக்கணும். இந்த இடம் இந்த ஷோல்டருக்கு நேராக மீதி அளவு பிடிங்க. இந்த 3 கோடு போடுறோம் பாருங்கள். 3 கோடில் சென்டரில் பிடிச்சி இது பண்ணிங்கன்னா தையல் கிராஸில் பிடிக்கணும். அப்பா